பிரி சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனலதா பேசுகிறேன். இந்த பாடல் கேட்டோனே உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனாரை இறைவன் தடுத்தாட்கொண்ட பொழுது ஓதிய பாடல். இதை ஏன் இன்றைக்கி நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னாக்கா, தடுத்தாட்கொண்ட விழா திருவெண்ணைநல்லூரில் நடந்தது. இது ரொம்ப அற்புதமாக மனம் தவிழ்ந்த புத்தூர் அதிலேருந்து திருவெண்ணைநல்லூர் வர நடைப்பயணம் சென்று ரொம்ப அற்புதமாக அடியார்கள் நடத்தியிருக்காங்க. திருநாவலூர், மனம் தவிழ்ந்த புத்தூர், அப்புறம் திருவெண்ணைநல்லூர், இந்த 3 ஊர்லேயும் ரொம்ப அற்புதமாக நடந்த நிகழ்வு. தொழுதும் வணங்கியும் மாலையில் தேடரும் சோதி என்று ஆங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்கு உன் குடிமுழுதும் அடிமை ஆட்சை என பெற்றவன் முரல் தேன் ஒழுகு மணிநற்றார் எம்பிரான் நம்பி ஆரூரனே. இந்த தடுத்தாட்கொண்ட நிகழ்வு எந்த மாதிரி நடத்தினாங்க அப்படின்னா, மனம் தவிழ்ந்த புத்தூர்லேருந்து திருநாவலூருக்கு மாப்பிள்ளை அழைப்பு, அதுக்கப்புறம் எம்பிரான் நம்பியாரூருடைய திருமணத்தில் நம்பி ஆரூரருக்கு சிறப்பு திருமஞ்சனம், அப்புறம் மனம் தவிழ்ந்த புத்தூர் எல்லையிலேருந்து மாப்பிள்ளை வரவேற்பு மற்றும் பெண் வீட்டாருடைய விருந்து, அப்புறம் திருமண பந்தலில் இறைவன் கிழவேதியராக எழுந்தருளி ஓலை சுவடி காட்டி திருமணத்தை தடுத்தாட்கொள்வாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்வு. மனம் தவிழ்ந்த புத்தூரிலிருந்து திருவெண்ணைநல்லூர் வழக்காடு மன்றத்திற்கு வழக்கு உரைக்க நடைப்பயணம். திருவெண்ணைநல்லூரில் வழக்காடியது இறைவன் காட்சி கொடுத்தல், பித்தா பிறை பதிகம் பாடுதல். இதில் அந்த வழக்காடுற நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, அந்த நிகழ்வை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் திருவெண்ணைநல்லூரில் நடந்தது. அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இறையன் அருளை பெறலாம் என்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி சுவனலதா. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தியவர்கள் அந்த ஊர் பொதுமக்கள், அதாவது மனம் தவிழ்ந்த புத்தூர் பொதுமக்கள் 4வது ஆண்டாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அனைவருக்கும் பொன்னம்பலக்குத்தரின் அருள் முழுமையாக பெற உங்கள் அனைவரின் சார்பில் வேண்டிக் கொள்கிறேன் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுவனலதா. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் என்பவருக்கும் மனம் தவிழ்ந்த புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியார் மகனுக்கும் நம்பி ஆரூரா என்ற நம்பிக்கும் மனம் தவிழ்ந்த புத்தூரில் வாழ்ந்த சடங்கவி சிவாச்சாரியார் மகனுக்கும் நங்கைக்கும் இன்று திருமணம் நடைபெற இருந்தது. அந்த வேளையில் வேதியர் ஒருவர் குறிப்பிட்டு நம்பி ஆரூரர் எனக்கு அடிமை என்று வாதிட்டு அந்த திருமணம் காலையில் தடைபட்டு நின்றது. அதற்கு நீதி கேட்டு வெண்ணைநல்லூர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றனர். ஒரு கூண்டில் வேதியர், மறு கூண்டில் நம்பி ஆரூரர். வெண்ணைநல்லூர் சபை இந்த வழக்கை விசாரிக்க இருக்கின்றது. அனைவரும் கண்டு கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கு தொடங்குகிறது. வழக்க தொடுப்பவர் யார் தெரியுமா? பிராது கொடுப்பவர் சிவபெருமான் பிராது கொடுக்கிறார். நீதிபதிட்ட யாரை மேல? சுந்தரர் மேல பிராது கொடுக்கிறார். பெரியவரே, உங்கள் வழக்குதான் என்ன? இங்கே எதிரே நிற்கக்கூடிய ஆரூரன் என்னுடைய அடிமை. ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, இதுவரை நாங்கள் கேள்விப்படாதது ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமை என்று. சரி, அடிமை என்றால் அதற்கு ஒரு ஆவணத்தை காட்டுங்கள். ஆவணம் இல்லாமல் இந்த மன்றம் தங்கள் வழக்கை பதிவு செய்யாது. ஆவணம் உள்ளது. சரி, உள்ளதென்றால் ஆட்சியில், ஆவணத்தில், அயலார் காட்சியில் 3இல் ஏதேனும் ஒன்றை காட்டுங்கள் பார்க்கலாம்.
புத்தூரிலே நடைபெற்ற கூட்டமாக படுவாரை அந்த படுவாரை இந்த ஆறுவர் தெரிந்து விட்டார். இங்கே என்னிடத்தில் மூல வரை உள்ளது. இதுக்கும் அங்கு நடந்தது போல தீங்கு நடக்காமல் இருக்குமானால் அந்த மூல வரையை நான் காட்டுவதற்கு ஐயா பெரியவரே, இந்த நீதிமன்றத்தில் அவ்வாறு தீங்கு நடைபெற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உங்கள் ஓலையை தைரியமாக காட்டலாம். சீரப்படுத்தேன். பெரியவர் கொண்டு வந்த ஓலையை கரணத்தால் படிக்கும்படி இந்த சபை பணிக்கிறது. இந்த திருநாவலூரிலே ஆதிசைவன் மரபிலே வந்த ஆதூரன் ஆகிய நான் வெண்ணைநல்லூரிலே இருக்கும் பித்தனுக்கு யானும் என் வழி மரபில் வரக்கூடிய அனைவரும் அடிமை செய்வோம் என்பதற்காக எழுதி கொடுத்த கைசிட்டு. இதற்கு இட்டு என் கையெழுத்து ஆதூரன். நம்பி ஆறுதா, இது உன்னுடைய பாட்டனார் கையொப்பம் தானா? நன்றாக பார்த்து சொல். இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். எங்கே அந்த ஓலையின் இடத்திலே காட்டுங்கள். இவன் பார்த்திருக்க மாட்டான். அப்படி இருக்க அந்த கையெழுத்து அவர்களை தானா என்பதற்கு அறிய வாய்ப்பு. எனவே இதற்கு நானே ஒரு வழி கூறுகிறேன். நாவலூரில் உள்ள ஆவண காப்பகத்தில் இவருடைய பாட்டனாருடைய ஓலை அங்கே இருக்கிறது. ஆவண ஓலை உள்ளது. அந்த ஆவண ஓலையை இந்த ஓலையையும் ஒப்பிட்டு பார்த்து தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி ஐயா, அப்படி ஆகட்டும். நாவலூர் சென்று நாவலூர் ஆவண காப்பத்தில் இருக்கின்ற அந்த ஆவண ஓலையை எடுத்து வரும்படி இங்கு இந்த சபை ஆணையிடுகிறது. திருநாவலூரிலிருந்து ஆவண காப்பகத்தின் ஓலை. இந்த பெரியவர் கொண்டு வந்த ஓலையில் உள்ள கையொப்பமும் நாவலூர் ஆவண காப்பகத்திலிருந்து கொண்டு வந்துள்ள ஓலையில் உள்ள கையொப்பமும் ஒன்றாக உள்ளது. ஆகவே நம்பி ஆறுதா, நீ தோற்று போனீர். இந்த பெரியவருக்கு நீ அடிமைதான். இதுவே இந்த மன்றத்தின் தீர்ப்பு. இந்த மன்றத்தின் தீர்ப்பை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கின்றேன். ஐயா பெரியவரே, இந்த ஓலையில் பெருமை மிக்க வெண்ணைநல்லூர் என்று குறிப்பிட்டிருந்தீர்களே, இந்த ஊரில் இதற்கு முன்பு நாங்கள் யாரும் உங்களை கண்டதில்லையே. உங்கள் வீடு எங்குள்ளது? நீங்கள் யார்? நீங்கள் யாரும் அறிந்தில்லையானால் என்னுடன் வாருங்கள். இங்கே என்னுடைய விருப்பத்தை நான் காட்டுகிறேன். வேதியர் ஆலய கருவறைக்கு சென்று மறைக்கின்றார். அசரீதி வாக்கு. ஆறுதா, சுந்தரா, இன்னுமா நீ தெரியவில்லை? ஐயானே, நீங்களா? சுந்தரா, மண்ணில் அர்ச்சனை பாட்டே ஆகும். மண்ணில் எம்மை சுற்றுவதால் பாடு. பெருமானே, அச்சனை மண்மேல் நம்மை சுற்றமில் பாடுக என்கிறான் தூமறைவாயாம். இப்பொழுது சுற்றமில் பாடப்படுகிறது. பெருமானே, என்னவென்று பாடுவேன்? புத்தூரிலே என்னை பித்தர் என்று தானே நீ பரிகசித்தேன். அதை வைத்து பித்தா என்று பாடுகிறேன். பித்தா இறை சூடியே பெருமானே அருளாளா எழுந்தார் மறவாதே நினைக்கின்றே மனக்குள்ளையே வைத்தாய் கண்ணை நல்வார் கண்ணை நல்லோ அருள் கூறையுள் அதா உனக்கு அல்லே எனலாவே
பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா குணகாலா இனி அல்லே எனலாவே நீ மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொருளே மனிதானே வைரம்மே பொருளுந்தே மின்னார் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லூர் அருளுரையுள் அல்லே உனகாலாயி அல்லே எனலாவே புதியே நீ விரவே பெருமூவே பெற்றமூவே கொடியே பல பொய்யே உரை பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லூர் அருளுரையுள் அடியே உனகாலாயினி அல்லே எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் வண்ணம் அது பணியார் ஆதம் பொருளானே அறிவில்லை அருளாரா தாதா பெண்ணை என்பார் பெண்ணை நல்லூர் அருளுரையுள் ஆதி உனகாலாயினி அல்லே எனலாமே நானதி சூழி நடைவோலும் திருவேணி என்னார் உடமூன்றோ எரிவுள்ள செய்ய மன்னார் பிள்ளை செல்வார் பிள்ளை நல்லோர் அருளுரையுள் அண்ணா உனகாலாயினி அல்லே எனலாமே உயிரானாய் உலகானாய் உலகானாய் மகானாய் நிலகானாய் கடலானாய் உலகானாய் தேனாய் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லோர் அருளுரையுள் ஆனாய் உனகாலாயினி அல்லே எனலாமே புறமூன்றோ கிரிமைந்த கிரிமைந்தா கிரணாதன சொல்லி கிரிவேனோ ஜெகவாணி கிரட்டாய் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லோர் அருளுரையுள் ஆனாய் உனகாலாயினி அல்லே எனலாமே மடுவாழ் நேர்ந்தி மலையோனே மங்கை மங்கா தொழுவார் மிரளாயிரம் நீர்கள் உனதொழி செழுவார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் அருளுரையுள் அழகா உனகாலாயினி அல்லே எனலாமே புனலே கரைகள்ளி திரைமையா ஆரூர் புகழீரி திகழ் படுநாள்